பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. பழைய ஏற்பாட்டு பலிகளிலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்றதான தலைப்பிலே நாம் கர்த்தரை வார்த்தையை தியானித்து வருகிறோம். நேற்று தினத்தில் பலிகள் என்றதான தலைப்பிலே அறிமுகமாக சில காரியங்களை தியானித்துக் கொண்டோம். இன்றைக்கு நாம் 5 பலிகளிலே முதல் பலியாகிய சர்வாங்க தகன பலியை குறித்து நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அந்த சர்வாங்க தகன பலி என்று சொன்னால் என்ன, அது எப்படி இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த சர்வாங்க தகன பலியை குறித்து லேவியராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அந்த பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த 5 பலிகளிலே இந்த சர்வாங்க தகன பலி தான் முதல் பலியாக இருக்கிறது. இது எப்பொழுது செலுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எப்பொழுது வேண்டுமானாலும் செலுத்தலாம். யார் எப்பொழுது கர்த்தருக்கு பலி செலுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் செலுத்தலாம். காலையிலும் மாலையிலும் இதை பலி செலுத்துவார்கள். இதை முக்கியமாய் கவனிக்க வேண்டியது, இது பலியிட போகிறதான அந்த பலி ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும், ஆண் ஆடாக இருக்க வேண்டும், ஆணாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த சர்வாங்க தகன பலி எப்படி செய்வார்கள் சொல்லி சொன்னால், கர்த்தருக்கென்று ஒருத்தன் அந்த ஆட்டை கொண்டு வந்து அந்த ஆட்டின் மேலே தன்னுடைய கைகளை வைத்து அவன் என்ன செய்வான்னு சொன்னால், ஆண்டவரே, என்னுடைய எல்லா விதமான மீறுதல்களையும் என்னுடைய எல்லா காரியங்களையும் இந்த ஆட்டின் மேலே நான் சுமத்துகிறேன் என்று சொல்லி அந்த ஆட்டை என்ன செய்வான்னு சொன்னால், அந்த சர்வாங்க தகன பலி கொடுக்கிறவனே தான் அந்த ஆட்டை கொல்ல வேண்டும். இன்னைக்கு நாம் இந்த பலியை குறித்து நாம் தவறாய் நினைத்து கொண்டிருக்கிறோம், தவறாய் யோசித்து கொண்டிருக்கிறோம், தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறோம். எப்படின்னு சொன்னால், ஆட்டை ஒருத்தன் கொண்டு போவான், ஆசாரியன் அதை பிடுங்கி அதை பலியிட்டு கொண்டே இருப்பான் என்று சொல்லி நாம் தவறாய் புரிந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு 500 பேர் ஆண்டவருக்கு பலி செலுத்த வராங்கன்னு சொன்னால், அத்தனை பலியை அவன் வெட்டி தோலை உரிச்சு எல்லாம் துண்டு துண்டாக வெட்டணும்னு சொன்னால் ஒரு ஆசாரியனால் முடியுமா? அல்லது 4-5 பேரால் முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சர்வாங்க தகன பலி எப்படி செலுத்தப்படுவார்கள், எப்படி செலுத்துவதுன்னு சொன்னால், இப்போ நான் சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறேன்னு சொன்னால், நான் அந்த ஆட்டை கொண்டு போக வேண்டும், நான் என்னுடைய கைகளினாலே அந்த ஆட்டை நான் கொல்ல வேண்டும், நான் என்னுடைய கைகளினாலே அந்த ஆட்டை தோலுரிக்க வேண்டும், நான் என்னுடைய கைகளினாலேயே அதை துண்டு துண்டாக வெட்ட வேண்டும், நானே என்னுடைய கைகளினாலே கொண்டு போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆசாரியன்கிட்ட கொடுக்கணும். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆசாரியன் என்ன செய்வார்? நான் வெட்டும் பொழுது அதிலிருந்து வருகிற ரத்தத்தை மட்டும் அவர் பிடித்து கொள்வார், அவ்வளோதான். அந்த ரத்தத்தை பிடித்து கொள்வார். அதன் பிறகு என்ன செய்வார்? அந்த பலிப்பீடத்தின் மேலே கட்டைகள் அடுக்கி, அந்த பலிப்பீடத்தில் ஏற்கனவே நெருப்பு இருக்கும், அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த எல்லாவற்றையும் கொண்டு போய் அந்த நெருப்பில் போட்டு கர்த்தருக்கு என்று அது பலியாக அவர் செலுத்தி விடுவார். இது சர்வாங்க தகன பலி. அன்பார்ந்த பிள்ளைகளே, இது முழுவதும் செலுத்தப்பட வேண்டியதான பலி. இதில் ஒரு அவயவம் கூட பலி செலுத்தினவனோ அல்லது ஆசாரியனோ இதை சாப்பிடக்கூடாது. இது முழுக்க 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 அந்த பலிபீடத்தின் நெருப்பினாலே அது சுட்டெரிக்கப்பட வேண்டும். அதனுடைய எல்லா அவயவங்களும் அங்கங்களும் பலிபீடத்தினுடைய நெருப்பினாலே சுட்டெரிக்கப்பட வேண்டும். இது சர்வாங்க தகன பலி. இது முழுவதும் செலுத்தப்பட வேண்டியதான பலி. இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதுதான், நாம் நம்மை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய உண்மையான முதன்மையான நோக்கம். அன்பார்ந்த பிள்ளைகள், இந்த சர்வாங்க தகன பலியோடு ஆண்டவராகிய இயேசு அவருடைய மரணம் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி என்கிறதான ஒரு புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி இயேசுடைய சிலுவை மரணத்தை குறித்து நடத்தினதான ஆய்விலே, ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சரீரம் முழுவதுமாக 5480 காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவர்கள் ஆராய்ச்சியிலே சொல்லுகிறார்கள்.
அவருடைய முதுகுல மட்டும் 150 ஆழமான காயங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பான பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய எலும்புகள் எல்லாம் எண்ணலாம் அப்படி சொல்லுகிறார். அவர் அது என்ன அர்த்தம்? சதை எல்லாமே பீக்கப்பட்டு விட்டது, என்னுடைய எலும்புகள் கட்டுவிட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய முழு சரீரத்தையும் சர்வ அங்கங்களையும் அவர் பலிபீடமாகிய சிலுவையிலே சர்வாங்க தகன பலியாக முழுவதுமாக உங்களுக்காக எனக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். எதற்காக என்று சொன்னால், நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்படும்படியாக, நீங்களும் நானும் பாவங்கள் கழுவப்படும்படியாக, தேவனாலே பிதாவினால் அங்கீகரிக்கப்படும்படியாக அவர் தன்னுடைய சர்வ அங்கங்களையும் அவர் சர்வாங்க தகன பலியாய் கல்வாரி சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 8:32 பவுல் இப்படியாக சொல்லுகிறார், தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தன் சொந்த குமாரனையே உங்களுக்காக எனக்காக கொடுத்த தேவன் மற்ற ஆசீர்வாதங்களை கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி பவுல் ஒரு கேள்வியை கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே, ஆண்டவரே எனக்காக சர்வாங்க தகன பலியாய், ஆண்டவரே சிலுவை என்கிற பலிபீடத்திலே உம்முடைய சர்வ அங்கங்களையும் எனக்கென்று ஒப்பு கொடுத்தீரே, ஆண்டவர் உம்முடைய தியாகத்தை நினைத்து நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கர்த்தரை துதிப்போமாக. நம்முடைய சர்வ அங்கங்களும் கர்த்தருடைய சமூகத்திலே சர்வாங்க தகனபலியாக நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சர்வாங்க தகன பலியை குறித்து ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சர்வ அங்கங்களையும் தகப்பனே ஆண்டவரே சிலுவை என்கிற பலிபீடத்திலே நீர் ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மீட்புக்கு என்று சொல்லி உம்மை நீரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே எங்களுக்காய் ஒப்பு கொடுத்த தேவனே, எங்களை உம்முடைய சமூகம் என்கிற பலிபீடத்தில் எங்களை சர்வாங்க தகன பலியாய் ஆவிக்குரிய பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் தாமே எங்களை ஆட்கொள்ளுவீராக. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தாரும். ஆண்டவரே, எங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் இந்த நாள் முழுவதும் நம்முடைய கரம் இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.